அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, மேஷம் லக்கினத்திலே பிறந்த ஒரு பெண் ஜாதகத்திலே லக்கினத்திலே சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய இந்த 4 சுபகிரகங்களில் யாரேனும் ஒருவரோ அல்லது இருவரோ அல்லது மூவரோ அந்த மேஷம் லக்கினத்தில் இருக்க பெற்று பிறந்திருந்தால், மேஷம் லக்கினத்திலே 1 அல்லது 2 அல்லது 3 சுபகிரகங்கள் இருக்க பிறந்த மேஷம் லக்கினத்தில் பிறந்த பெண் பன்முக திறமை கொண்டவளாக இருப்பார். எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ்பவராக இருப்பார். அழகு நிறைந்தவராகவும் இருப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அதுபோல மேஷம் லக்கினத்திலே பிறந்த அந்த பெண் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய துலாத்திலே, மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் துலாம், அந்த 7ஆம் இடத்திலே கணவன் ஸ்தானத்திலே, களத்திர ஸ்தானத்திலே, துலாத்திலே சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய இந்த 4 சுபகிரகங்களில் யாரேனும் ஒருவரோ இருவரோ அல்லது மூவரோ அந்த 7ஆம் இடத்திலே இருக்க பெற்று பிறந்திருந்தால், அவ்வாறு சுபகிரகங்கள் 1 அல்லது 2 3 பேர் 7ஆம் இடத்தில் இருக்க பிறந்த மேஷம் லக்னத்தில் பிறந்த அந்த பெண் அவருடைய கணவனால் நேசிக்கப்படுபவளாக இருப்பாள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அதுபோல ரிஷபம் லக்கினத்திலே பிறந்த ஒரு பெண் ஜாதகத்திலே லக்கினத்திலே சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய இந்த 4 சுபகிரகங்களில் யாரேனும் ஒருவரோ அல்லது இருவரோ அல்லது மூவரோ அந்த லக்கினத்தில் இருக்க பிறந்த ஒரு பெண், ரிஷபம் லக்கினத்திலே 1 அல்லது 2 அல்லது 3 சுபகிரகங்கள் லக்கினத்தில் இருக்க பிறந்த ஒரு பெண் பன்முக திறமை கொண்டவளாக இருப்பார். எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ்பவராக இருப்பார். அவர் அழகு நிறைந்தவராகவும் இருப்பார் என்பதாகும். அதுபோல அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்த பெண் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகம் 7ஆம் இடம் என்பது கணவன் ஸ்தானம், களத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானமாகும். அந்த 7ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய இந்த 4 சுப கிரகங்களில் யாரேனும் ஒருவரோ அல்லது இருவரோ அல்லது மூவரோ அந்த 3 சுபகிரகங்கள் யாரேனும் மூவர் ஒன்றாக சேர்ந்து அந்த ரிஷப லக்னத்திலே பிறந்த பெண் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே இருக்க பிறந்திருந்தால், அந்த ஜாதகர் அந்த பெண் கணவனால் நேசிக்கப்படுபவளாக இருப்பாள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே, பெண் ஜாதகத்திலே லக்னத்திலே சுபகிரகங்கள் இருந்தால், 7ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் இருந்தால் எப்படிப்பட்ட சுப பலன்கள் கிடைக்கின்றன என்பதை பற்றி மேஷம் லக்னத்திற்கும் ரிஷபம் லக்னத்திற்கும் சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.